வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமலா லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, திருமலா ஸ்ரீவாரி தர்ஷனத்துக்கு இப்போ ஏஐ சிஸ்டம் ட்ரையல் பேசிஸ்ல இப்போ போயிட்டு இருக்கு ஒரு 10 நாளா. இதுல கமாண்ட் கண்ட்ரோல் சென்டர் மூலியமா ஏஐ சிஸ்டம் வச்சு சிசிடிவி கேமராஸ்ல ஏஐ பேஸ்ல ஸ்டடி பண்ணி லாஸ்ட் வீக்கெல்லாம் பார்த்தோம்னா எந்த டோக்கன் இல்லாம போற தர்ஷனம் கூட 8 மணி நேரத்திலேயே முடிஞ்சு போயிட்டே வருது. 8 ஹவர்ஸ்லயே. அதாவது அந்த 8 ஹவர்ஸ் தாண்டாம இருக்கிறதுக்கு ஒரு ரெட் மார்க் சிஸ்டம்ன்றது வச்சிருக்காங்க அவங்க சிஸ்டத்துல. அந்த ரெட் மார்க் தாண்டாம பார்க்கணும்னு சொல்லி லாஸ்ட் வீக் எல்லாம் 8 ஹவர்ஸ்ல தர்ஷனம் பார்த்துட்டு வெளியே வர்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. வீக்கெண்ட்ஸ்ல சாட்டர்டே சண்டே பார்த்தோம்னா 13 மணி நேரம் ஆயிருக்கு. ஸோ இது சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு இப்போ 10 நாளா. இந்த ஏஐ சிஸ்டம் இந்த கமாண்ட் கண்ட்ரோல் சென்டர் இருக்குல்ல, அது என்ன பண்ணும்னா கேமராஸ்ல 4 மாட வீதியில எவ்வளவு பேர் தர்ஷனத்துக்கு போக போறாங்க, அது கேமராலயே அது ஸ்டடி பண்ணிடும். ஸோ எவ்வளவு பேர் கம்பார்ட்மெண்ட்ஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்லாட்டுக்கு இப்போ இந்த தர்ஷனம் பர்டிகுலரா இந்த தர்ஷனம் போட்டோம் மிச்ச அப்புறம் பிளான் இல்லாம கண்டினியூஸா அவங்க அமுச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால எந்த டோக்கன் இல்லாம போற தர்ஷனம் கூட 8 மணி நேரத்திலேயே முடிஞ்சிட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க இப்போ லாஸ்ட் ஒரு 10 டேஸா. ஸோ இது சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இப்போ 300 ருபீஸ் சர்வ தர்ஷனம் டோக்கன் வாங்கிட்டு போற பக்தர்களுக்கு 3 மணி நேரத்திலேயே சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வெளியே வர்ற மாதிரியும் அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏஐ சிஸ்டம்ன்றது சக்சஸ்ஃபுல்லா இது முடிஞ்சதுன்னா, ஆனா வீக்கெண்ட்ஸ்ல கொஞ்சம் டைம்ன்றது அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது கூட லாஸ்ட் வீக் ஸ்டடி பண்ணதுல சாட்டர்டே சண்டேல 13 மணி நேரம் ஆயிருக்கு. ஸோ இது சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா இது அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. இதனால என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பர்டிகுலரா இனிமே நம்ம ஸ்லாட் டைமுக்கு கரெக்டா வர மாதிரி பிளான் பண்ணி அலோவ் பண்ற மாதிரி கூட பிளான் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்ம ஸ்லாட்டுக்கு கரெக்டா போனோம்னா அந்த கமாண்ட் கண்ட்ரோல் சென்டர்ல இருந்து நம்ம ஸ்லாட் டைமுக்கு கண்டினியூஸா அப்படியே ரன்னிங்லேயே இருக்கிற மாதிரி தர்ஷனத்துக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதே போல ஃப்ரைடேஸ்ல பார்த்தோம்னா அபிஷேகம் நடக்கும். அந்த அபிஷேகம் டைம்ல கொஞ்சம் பிரேக் இருக்கும். ஸோ அந்த பிரேக் கூட இல்லாம கண்டினியூஸா அமிச்சதுனால லாஸ்ட் வீக் கூட ஒரு 15,000 பேர் எக்ஸ்ட்ரா தர்ஷனம் பார்த்துட்டு வெளியே வர்ற மாதிரி இருந்தது. ஸோ இந்த 8 மணி நேரம் அந்த ரெட் மார்க் சிஸ்டம்ன்றது அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா இனிமே ஃபியூச்சர்ல வீக் டேஸ்ல சுவாமி தர்ஷனம் பண்றது டோக்கன் இல்லாம போற தர்ஷனத்தை கூட கொஞ்சம் ஃபாஸ்டா பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இது பார்க்கணும் இது எப்படி ஒர்க் ஆகுது. அவங்க ஸ்டடி பண்ணிட்டு இது ஃபாலோ பண்ணுவாங்க. இது பக்தர்களுக்கு ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ கமாண்ட் கண்ட்ரோல் சென்டர்ன்றது இப்போ நல்லா யூஸ் ஆயிட்டு இருக்கு திருமலால. 4 மாட வீதியில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அது எவ்வளவு பேர் தர்ஷனம் பார்த்துட்டு வெளியே ஏன்னா அது ஃபேஸ் ரீடிங் ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும். ஸோ இவ்வளவு பேர் தர்ஷனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க, தர்ஷனம் பண்ணாதவங்க இவ்வளவு பேர் இந்த 4 மாட வீதியில இருக்காங்க, இந்த கியூ லைன்ல இருக்காங்க என்றதெல்லாம் ஸ்டடி பண்ணி இவங்க எல்லாம் தர்ஷனம் பார்த்துட்டு வெளியே வந்தாங்கன்னா இவ்வளவு நேரம் ஆகும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது ஒரு ரிப்போர்ட்ன்றது அவங்களுக்கு கொடுக்கும். அது மூலியமா கண்டினியூஸா தர்ஷனத்துக்கு அனுப்புறதுன்றது இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ இது பார்க்கலாம். இது பக்தர்களுக்கு ஒரு குட் நியூஸ். ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்ன்றது பார்க்கணும். ஸோ இதுதான் அப்டேட். இது போல திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம்.